அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் காதலிக்காதவர்கள் கிடையாது. அதாவது ஒரு ஆண் பெண்ணை காதலிப்பார், அதே போல் ஒரு பெண் ஆணை காதலிப்பார். அப்படி காதலிக்கிறவங்களுக்கு அந்த பெண் தன்னை காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இந்த பதிவு ஆண்களுக்காகத்தான் பதிவிடுகிறேன், பெண்களுக்கு கிடையாது. என்னால் பெரும்பாலும் காதல் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியில் அதிகமாக ஆண்கள் தான் பெண்களை விரும்புவாங்க. அவங்க தான் முதல் அடி எடுத்து வைப்பாங்க. ஏன்னா பெண்கள் எப்பொழுதுமே ஆழமான சிந்தனையுடையவர்கள். அவங்க உடனே அவங்களுக்கு அந்த காதலுங்கிற இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஆண்கள் தான் ஒரு பெண்ணை விரும்புவதில் மிக முனைப்பாக செயல்படுவார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், ஆண்களுடைய அந்த பாலுணர்ச்சியானது பெண்களை விட விரைவில் எழும்பி அடங்கக்கூடியது. இதில் நிறைய உண்மைகள் இருக்குது. காதல் அப்படிங்கிறதே ஒரு பாலுணர்ச்சியின் மாற்று வடிவம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இந்த உளவியல் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக தான் காதல் எதனால் ஏற்படுதுன்னா அது ஒரு பாலுணர்ச்சியின் மாற்று வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த பதிவில் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது ஒரு உளவியல் உண்மை, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இது சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய நூலில் பார்த்து தான் அதை சொன்னேன். எனவே இந்த காதல் அப்படிங்கிறது மனிதனாக பிறந்த அனைவராலும் தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு. 199 பேருக்கு இந்த காதல் உணர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த காதல் உணர்ச்சி இல்லாத மனிதர்களே கிடையாது. வெளியில் வேணால் நான் யாரையும் காதலிக்கல, நான் எந்த பொண்ணை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய உள் மனதில் ஒரு பெண்ணை பார்த்தோ அல்லது ஒரு ஆணை பார்த்தோ அவங்களுக்கு அந்த காதல் வயப்பட்டிருப்பார்கள், அதை வெளிப்படுத்தியிருக்காமல் இருப்பாங்க. எனவே இன்னைக்கு இந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒன்றில் பெரும்பாலான இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க, அந்த பெண் அந்த இளைஞனுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மனமுறிவு ஏற்பட்டு பல முடிவுகள், தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறிடுது. தன்னைத்தானே அழித்து கொள்ளும் பழக்கமான இந்த மது பழக்கம், கஞ்சா பழக்கம், இது போன்ற பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை இழந்துடுறாங்க. இது அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுடைய மனசு முறிவு ஏற்பட்டு பைத்தியமாக மாறிடுறாங்க. இவ்வளவுதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எதனால? இந்த காதல் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால. ஒரு நல்ல பெண்ணை ஒரு இளைஞன் மனமாற விரும்புகிறான்னா அதற்கு காரணம் அந்த பாலுணர்ச்சியாக இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே அன்பு காட்டுவான். ஆனால் அந்த பெண் இவனை விரும்பாது, இல்லை அந்த பொண்ணு விரும்புறது தெரியாமல் இவனாக சில தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுவான். அப்போ அந்த பெண் இவனை வெறுத்துட்டு இவனை விட்டுட்டு போயிடும். அந்த பெண் இவனை காதலிக்கும், இவனும் காதலிப்பான், இவன் அதுக்கிட்ட வெளிப்படுத்திருப்பான். ஆனால் அந்த பொண்ணு உடனே வெளிப்படுத்தாது. எப்பவுமே பெண்கள் தன்னுடைய காதலை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. இது ஒரு உளவியல் உண்மை. இது அப்போ என்ன நடக்குன்னா, இவன் அவசரப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட மற்ற ஒரு வன்முறையாக செயல்படுறதா இருக்கட்டும், ஏதாவது பேசுறது, தவறான நடவடிக்கைகள், அவசரப்பட்டு போய் மிரட்டுறது, இப்படிலாம் செய்யறதுனால அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவனை நான் விரும்பிக்கிட்டு இருந்தாலும் இவனை விட்டு விலகிடுறாங்க. அதனால எப்பொழுதுமே ஒரு பெண்ணை விரும்பக்கூடிய ஆண் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இது 2 வகையில் ஆய்வு செய்துதான் அந்த கருத்துக்கள் நான் பதிவிடுறேன். ஒன்று, ஈர்ப்பு விதி. நான் ஏற்கனவே ஈர்ப்பு விதியை பற்றி, எண்ணத்தின் வலிமையை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது ஒன்று. இரண்டாவது, உளவியல் உண்மை, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், பெண்களுடைய உளவியல். இது ரெண்டையும் நான் நல்லா ஆய்வு செஞ்சு தான் இந்த பதிவிடுறேன். தயவு செய்து இடையில வந்தீங்க அதை எந்த இடத்தையும் தாண்டாமல், அதாவது ஸ்கிப்னு சொல்லுவாங்க, அது செய்யாமல் தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக ஒரு பெண்ணை ஒருத்தன் விரும்பினான்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த பெண்ணுகிட்ட போய் அந்த பெண் இருக்கிற அவங்கள நீங்கள் பார்க்கணும். ஒரு பெண்ணை நீங்கள் எந்த பெண்ணை விரும்பினாலும் அவர்களை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெண்ணுக்குமே தன்னை பார்க்கும் ஆண் அந்த பெண்ணுடைய கண்ணை முதல்ல பார்த்துட்டான் அப்படின்னா அவங்களை அறியாமையிலேயே அவர்களுடைய உள்ளத்தில் இவனுடைய நினைவுகள் எழும். எப்படின்னா, அந்த நம்மளுடைய கண்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஒரு மனித உறுப்புகள்லேயே கண்கள் மிகச்சிறந்த ஒரு உறுப்பு. அதாவது நேரடியாக ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெரும்பாலும் எதிர்பாலினங்கள் ஆண் பெண்ணுடைய கண்ணை பார்க்கறது, பெண் ஆணுடைய கண்ணை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்வை ஏற்படுத்தும் பதிவு நம்ம விட்டு நீங்காது. நீங்க பொது இடத்துக்கு போங்க, ஒரு பெண் உங்களை பார்த்துருக்கும் போது அந்த பெண்ணுடைய கண்ணை நேரடியாக பார்த்துருங்க. அன்றை முழுவதும் உங்களுக்கு அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய எண்ணத்துல போய். எனவே எந்த பெண்ணை ஒரு ஆண் விரும்பினாலும் அந்த பெண்ணுடைய கண்ணை மட்டும் பாருங்க. நீங்க பேச வேணாம், எந்த ஒரு மிக சிறந்த திறமையை வெளிப்படுத்தலாம் வேணாம். அந்த பெண்ணுடைய கண்ணை பாருங்க. அந்த பெண்ணுடைய கண்ணு நேருக்கு நேராக அந்த பெண் உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்க முடியாது. மீண்டும் அதே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய நினைவு அந்த பெண்ணுக்கு எழத் தொடங்கும். அந்த பெண்ணை நீங்கள் விரும்புறீங்கிறத அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கும். ஆனால் அந்த பொண்ணு உங்ககிட்ட உடனே பிடி கொடுக்காது, உங்களை விட்டு விலகி போகிறது போல பண்ணணும். அதுக்காக நீங்கள் பின்னலையே விரட்டுறது எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த பெண் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் இருங்க, அதை பாருங்கள். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா,
பெண்களுக்கு எப்பவுமே தன்னை பார்த்து மெல்லிய புன்னகை செய்பவர்களை விரும்புவார்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது மெல்லிய புன்னகை. இதெல்லாம் செஞ்ச பிறகு அந்த பெண்ணுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய கண்ணை நேருக்கு நேர் திரும்ப அந்த பெண்ணு பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு பொருள். அப்படி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவசரப்பட்டு தொடர்ந்து அதை பின்தொடர்ந்து அதுக்கிட்ட போய் நான் உங்களை விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெண்ணுக்கு அச்ச உணர்வு ஏற்படும். அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே விருப்பம் இருந்தாலும் தன்னை பொதுவெளியில் நமக்கு பிரச்சனையை உருவாக்கிறோம் அப்படிங்கிற அச்ச உணர்வுனால உங்களை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யாதீங்க. பார்த்தோட இருந்துருங்க. அப்புறம் ஒரு இடையில நீங்கள் இடைவெளி விடணும். தொடர்ந்து நின்றுக்கிட்டே ஒரு பெண்ணை விரும்புகிறீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய பார்வையிலேயே நீங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் பார்வையில் இல்லாமல் விட்டுணும். அப்போ அந்த பெண்ணும் கண்டிப்பாக அவங்கள தேடுவாங்க. அது மீண்டும் அவங்கள போய் பார்க்குறதா இருக்கும். இப்போ ஒரே அலுவலகத்தில் பணி புரிஞ்சாலும் அவங்களே பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, ஒரு வாரம் அவன் பார்க்கணுமா, அப்புறம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் முழு ஈடுபாட்டில் இருக்கணும். ஆனால் உங்களோட நினைவு அந்த பெண்ணு மேலே இருக்கணும். மீண்டும் அந்த பெண்ணை பார்க்கணும். அப்போ அந்த பொண்ணே உங்களை தேடி வரும். என்ன எங்கே போகிறீங்க, எங்கே போகிறது, உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அவங்க உங்கள் மேலே விருப்பமாக வருவாங்க. நீங்கள் அந்த இடைவெளியை தக்க வச்சுட்டே இருக்கணும். தொடர்ந்து அவங்க கூட பயணிக்கக்கூடாது. ஒருவேளை அவங்களுடைய அலைபேசி எண் கிடைச்சாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு செய்தி அனுப்புறதெல்லாம் கூடாது. இது எல்லாமே நான் கற்றறிந்த உளவியல் உண்மைகள். அந்த நினைவில் வச்சுக்கிடுங்க. அடுத்ததாக நீங்கள் இதையும் செய்யணும். என்னென்னா, எந்த பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பெண் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போல் நீங்கள் கற்பனை செய்து கொண்டே இருக்கணும். எப்போ செய்யணும்னா, நீங்கள் இரவில் படுக்கிறதுக்கு முன்னால் இல்லை பகலில் படுக்கிறதுக்கு முன்னால். ஒரு சில பேர் இரவு பண்ணி போவாங்க, அவங்க பகலில் படுக்கிறதுக்கு முன்னால், தூக்கத்துக்கு முன்னால் அந்த பெண் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு தூங்குங்க. தூங்கும்பொழுது என்ன ஆகுன்னா, உங்களோட எண்ணமானது பரவலியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த எண்ணத்தின் வலிமையானது அந்த பெண்ணும் கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். நம்மளுடைய எண்ண அலைகள் இன்னைக்கு மின்காந்த அலைகளாக மாற்றம் பெற்று இந்த பரவழி முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. இன்னைக்கு எப்படி இந்த அலைபேசியெல்லாம் செயல்படுதுன்னா இப்படி தான். அந்த குறிப்பிட்ட அந்த அலை நீளத்தில் இந்த செய்திகளை மாற்றப்பட்டு அனுப்பப்படும். அதே போல் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செய்திகளாக மாற்றப்பட்டு இந்த பரவலில் பரவும். அது அந்த பெண்ணுடைய அந்த அலை நீளத்தோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உங்களோட எண்ணங்களை போய் அவங்களுடைய மூளையில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள். இதை மறுக்கவே முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்றதான் அந்த பொண்ணுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களோட செயல்பாடு, உங்களுடைய பார்வை எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தினா அந்த பெண் உங்களை விட்டு மீறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அந்த பெண்ணை நீங்கள் காதலில் விழ வைக்கலாம், சேர்ந்து இன்பமாக வாழலாம். மீண்டும் சொல்கிறேன், நான் கூறிய இந்த கருத்துக்கள் யாவுமே பல உளவியல் நூல்களை படித்தது, உளவியல் கருத்துக்களை படித்தது. இரண்டாவது, ஈர்ப்பு விதியை நன்றாக அறிந்த பிறகுதான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கூறுறேன். ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பல காணொளிகள் பார்த்து நான் கண்ட ஒரு உண்மை இது. அதையும் இங்கே கூறியிருக்கிறேன். விரும்புபவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.